வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். சர்க்குரு அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அனுபூதி பாடல் 1 விளக்கம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. இப்படி 51 நாள் வந்து 51 அனுபூதி பாராயணம் ஆகிடும். மலை மேலே ஏறும்போதெல்லாம் அனுபூதி பாடினா மலை மேலே ஏறுவாங்க. பஜனை பாடிக்கினேன். என்ன சொல்றாரு முருகர்கிட்ட அருணகிரிநாதர் கேட்குறாரு, நான் எப்படி பாடணும் அப்படின்னா, உங்க கையில் என்னென்ன இருக்குதோ அதை வச்சு பாடணும். புகழ்ன்றது என்னன்னா அவங்களுடைய வீர தீர அவங்களுடைய சிறப்புகளை பற்றி செய்யறது தான் வந்து புகழுது. அப்போ முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? ஆடும் பரி. பரினா குதிரைன்னு அர்த்தம். இப்போ இந்த முருகப்பெருமானை வந்து ஒரு மினிஸ்டர் வந்து தரிசிக்கிறார்னு நினச்சிங்க. அவர் காரை அங்கே விட்டுருவாரா? கார் விட்டு இறங்கி வருவாரா? வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்பி பார்த்தவங்களே காரை அப்படியே வச்சிருப்பாரா? அந்த டிரைவர் திருப்பி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருப்பாரா? திருப்பி ரெடி பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருப்பாரா? ரெடி ஆன் பண்ணி வச்சிருப்பாரா? ரெடியா இருப்பார். அப்போ ஒரு சாதாரண ஒரு அமைச்சருக்கே வந்து அந்த செய்யக்கூடிய ஒரு டிரைவர் என்ன பண்றாரு? வண்டியை ரெடி பண்ணி ஆன் பண்ணி வச்சிருக்கிறார். அதுபோல முருகப்பெருமான் ஏதாவது ஒரு பக்தர் முருகா அப்படின்னு என்னை காப்பாத்து, எனக்கு இந்த விஷயத்தை கூடன்னு சொல்லி முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இந்த மயில் என்ன பண்ணுமா? அப்படி எப்படி இருக்குமா? அந்த குதிரை எப்படி கரெக்டா ரெடியா இருக்குதோ அது போல இந்த மயில் வெளியே கரெக்டா ரெக்கையோட அப்படியே கரெக்டா ரெக்கை பறந்து அப்படியே ரெடியா இருக்குமா. முருகர் எப்போ, ஏன்னா முருகர் எப்போ வருவாரு, எப்போ நம்ம மேல உட்காருவார்னு தெரியாது. எப்போ யார் எங்க கூப்பிடுவாங்களோ அப்போ முருகருக்கு என்ன, சாமிக்கு என்ன வேலை? தன்னுடைய அடியார் எங்கிருந்து அழைத்தாலும் உடனே ஓடி போய் அவர்களுக்கு அருள் செய்யறதுதான் வேலை. அப்போ அந்த மயில் எப்படி இருக்குது? ஆடும் பரி. ஆடுனா அந்த குதிரை எப்படி ரெடியா இருக்குதோ அது போல இருக்குது. ரெண்டாவது ஆடும் பரி. ரெண்டாவது வார்த்தை என்ன? ரெண்டாவது வார்த்தை ஆடும் பரி. அடுத்த வார்த்தை வேல். அதுக்கு அடுத்த வார்த்தை அணி சேவல் என. வேலுக்கு அப்புறம் சொல்றேன். அணி அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு காதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டே அணிகலன்கள் அப்படின்னு பேரு. அப்போ முருகப்பெருமானுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது என்னது? அது சேவல் கொடி, அவருக்கு அழகு. அப்போ இந்த ஆடும் பரி மயிலும் சேவலும் எங்கிருந்து வந்தது? நான் எனது என்று அகம்பாவம் கொண்ட 2 உருவங்களாக இருந்த சூரபத்மன் உடலை மாமரமாக இருக்கும் பொழுது வேலு போய் கூரா பிளந்தது. அது கூரா பிளந்ததன் விளைவாக தான் நடுவில் தானே வேல் போச்சு. வேல் பிளந்ததுனால என்னாச்சு? இந்த பக்கம் என்ன வந்தது? 2 துண்டா வரும்போது ஒன்னு என்னாச்சு? மயிலாச்சு, ஒன்னு சேவலாச்சு. அப்போ இந்த ஆடும் பரிக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டுக்கிறாரு. அணி சேவலுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டுக்கிறாரு. வேலுக்கு முன்னாடி எதுனா போட்டிருக்காரா? எதுவும் போடல. அப்போ வேலுன்றது என்ன அர்த்தம்? மிகப்பெரிய விசேஷம். முருகப்பெருமான் தான் வேலு. அதுக்கு தனியா இது சொல்ல, நம்ம வந்து இந்த வேலு சக்தி வேலு இல்ல கந்த வேலு அந்த வேலு எந்த வேலும் சொல்ல தேவையே இல்லை. ஆடும் பரி வேல் அணி சேவல் என. இது உங்கள்கிட்ட இது 3 தான் இருக்குது. என்ன இருக்குது? மயில் மேல இருக்கிற சேவல் கொடி வச்சுனுங்கிற, கையில வேல் வச்சுனுங்கிற. அப்ப நான் எப்படி உன்னை பாடணும்னா, ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். நம்ம என்ன பண்றோம்? வார்த்தை ஒரு நாள் இருக்கிற 7 நாள் நம்ம தொழிலெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் பாடிட்டு போயிடுறோம். மீதி ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரில் பாடுவாங்க, வீட்டில் பாடுறவங்க பாடுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் பாடுவாங்க. ஆனால் எனக்கு எப்படி வேணும்? எப்பவுமே உன்னை நினச்சி வேலும் மயிலும் சேவலும் அப்படின்னு நினச்சி என்ன பாடினே இருக்கக்கூடிய பணியை கொடுப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அது யார்கிட்ட கேட்குறாரு? தேடும் கயமா முகனை. தேடுன்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உடம்புல கொஞ்சம் 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணுற வரைக்கும் நார்மலாக இருப்பான். நம்ம எனக்கு தெரியும். ஒரு மாதம் 2 மாதம் பண்ணிட்டு நினச்சிக்கலாம், உடம்பு என்ன ஆகும் அவனுக்கு? அப்படி அப்படி நிற்க ஆரம்பிச்சுடுவான். எவ்வளோ பெரிய ஆளா நீ, அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பான்ல, கர்வம் வந்துடும். அது போல கயமா முகன் அப்படின்றது கஜமுகாசூரன். அது தமிழில் சுத்த தமிழில் போட்டிருக்காரு. கஜமுகாசூரன்றது முருகது விநாயகர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த யானை முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அசுரன். கஜ முக அசுரன், அதான் கயமா முகனை அப்படின்னு. அந்த கஜமுகாசூரன் என்ன பண்றான்னா, இந்த தேவர்கள் எல்லாம் தேடி போய் என்ன பண்றானா? அவங்கள தொல்லை பண்றானா. என்ன பண்றானா? ஏன் அந்த தேவர்கள் வந்து சாந்தமானவர்கள் பயந்துன்னு போறாங்க. இவன் என்ன பண்ணா? தேடி போய் இது பண்றான். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆனை.
இது எங்க நடந்தது இந்த விஷயம் அப்படின்னா, கஜமுகாசூரன்ற ஒருத்தனை அது அழித்தவர் யாருன்னா நம்முடைய விநாயகப் பெருமான். எந்த ஊர்ல அழிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்காட்டங்குடி, திருச்செங்காட்டங்குடி, எங்க குருநாதருடைய ஊர். திருச்செங்காட்டங்குடின்ற ஊர்ல அழிச்சார். யார் அழிச்சது? கஜமுகாசூரனை விநாயகர் அழிச்சார். அந்த அழிச்சதுனால அந்த உடம்புல இருந்து ஓடின ரத்தம் கீழே சிந்திருக்கு இல்லையா, அந்த ஊரை சுற்றி ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு ஒரு செங்காட்டு மண்ணா இருக்கும். செங்காட்டுனா ரத்தம் ஊறியதுனால நம்ம மண் எப்படி இருக்கும், செம்மண்ணா ஃபுல்லா மொத்தம் இருக்கும். அதனால தான் அந்த ஊருக்கு பேருக்கு செங்காட்டங்குடி. அது திருச்செங்காட்டங்குடி, திருத்தணி திரு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த திருச்செங்காட்டங்குடியெல்லாம் என்ன நடந்தது, இந்த விநாயகர் அந்த கஜமுகாசூரனை அழித்தார். அப்போ தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனி யானை, யாரு அவரு? அப்படியாப்பட்ட விநாயகருக்கு சகோதரனே, சகோதரன் யாரு? முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமானே நான் என்ன பண்ணணும், அப்படி அசுரர்களை தேடி தேவர்களை தேடி அழித்த அசுரர்களை வதம் செய்த விநாயகப் பெருமானுக்கு தம்பியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே நான் எப்ப என்ன பண்ணணும்னு, ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு இந்த முதல் பாடலை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலா வரும். அடியாருக்கு நல்ல பெருமாளுக்கு அரகரோகரா.